Queen Jhansi. தென்னை தேங்காய் முத்தி கிடக்குது, தேங்காய் போட்டு கொடுப்பா, கறி குழம்பு வைக்கணும் அப்படின்னு என் பையனை நம்பி தேங்காய் போட வச்சேன். அன்றைக்கி நான் போட்டிருந்த விலாக் பார்த்துட்டு அம்மா வீட்டு கறி குழம்பு ரெசிபி போடுங்க சிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அம்மா வீட்டு கறி குழம்பு ஒரு ஸ்பெஷல் தாங்க. என்ன தான் நான் வச்சனாலும் அம்மாவோட கைப்பக்குவம் தனி தான். இருந்தாலும் இந்த டைம் அம்மாட்ட எக்ஸாக்டாக அளவுகள்லாம் நான் கேட்டு அதே மாதிரி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கு நான் குக் பண்ணதை தான் விலாகாக எடுத்து போடுறேன். பார்த்து எடுத்துகிட்டு வா. ஆடுதா? சரி வா. அம்மா வீட்டு விலாகில் நீங்கள் பார்த்த அதே கறி குழம்பும் அதே தாளிச்ச சாப்பாடும் தான் இன்றைக்கி மெனு. அது கூட என்னுடைய மார்னிங் ரொட்டீன்ஸ் கொஞ்சம் அப்பப்போ இடையில நான் உங்களுக்கு காட்டுறேன். குயின் ஜான்சியின் ராஜாங்கத்துக்கு உங்களை வரவேற்கும் ஆஸ் ஜான்சி சுஹேனா மஜ்ஹர். எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் தாங்க. நான், என்னோடய கணவர், என் பையன். அதனால் 1/2 கிலோ மட்டன் தான் வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான அளவுகள் இங்கே வச்சுருக்கேன். நான் சுமாராக ஒரு கை நிறையா சின்ன வெங்காயத்தை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நல்ல பெரிய தக்காளியாக 3 தக்காளி எடுத்து அதையும் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. நல்ல சவன் பழுத்த தக்காளியாக இருந்தால் தான் குழம்புல நல்ல கலர் வரும். அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. கறி குழம்புக்கு வறுத்து அரைக்கணும். ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு கொஞ்சம் வறுபட்டதும் அதில் மல்லித்தூள் நம்ம போட்டுக்கணும். சுமாராக பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் அதில் சேர்க்கலாம். மல்லித்தூள், தனியாத்தூள் ரெண்டும் ஒன்று தான். தனியாத்தூள் நல்லா வறுபட்டதும் லைட்டாக வாசம் வந்தால் போதும், கருகிடக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அடுப்பை ஆஃபே பண்ணி விட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணாமல் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா கரிஞ்சு போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா கலரே மாறி போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக வறுத்து ஆஃப் பண்ணிக்கணும். சும்மா லேசாக வாசம் வந்தால் போதுங்க. இதை நம்ம தேங்காய் கூட சேர்ந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு குக்கரில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுமாராக பார்த்திங்கன்னா ஒரு 100 மில்லி அளவுக்கு. எண்ணெய் காயறக்குள்ளே படப்படன்னு வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாங்க. பெரிய வெங்காயம் ஒரு 3 எண்ணிக்கையில் இது தாளிக்கிறதுக்கு நாங்கள் போடுவோம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எண்ணெயில் போட்டு பொரிஞ்சதுமே இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த பெரிய வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 பங்கு பூண்டுக்கு 3/4 பங்கு இஞ்சிங்கிற அளவில் நான் அரைச்சி வச்சுருப்பேன். அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கணுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ நம்ம இதில் அரைச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு வதக்கிட்டு நம்ம அடித்து வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்க்கும்போது தான் நல்லா ரெட்டிஷாக ஒரு மாதிரி கலர் வரும். இது நல்லா வதங்கணுங்க. வதங்கி தக்காளி அப்படியே பேஸ்ட் சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ நம்ம இதில் கழுவி வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கலாம்.
மட்டன் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அது வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். மட்டன் ரெட்டிஷாக இருக்கிறது ஒரு மாதிரி வதக்க வதக்க கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொத்தமல்லி தழை, புதினா தழை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். இதில் வந்து நாங்கள் வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணுவோம், இல்லைனாக்கா உருளைக்கிழங்கும் போடலாம். ரெண்டுமே கூட போடலாம். உருளைக்கிழங்கு மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க குழம்புல போட்டால், அதனால நான் கத்திரிக்காய் மட்டும் போட்டுக்கிறேன். கத்திரிக்காய் வந்து மாடி தோட்டத்தில் இருக்குது, போய் பறிச்சுட்டு வந்துடலாம். இது கொஞ்சம் நேரம் சிம்மில் இருக்கட்டும். பாத்திரம்லாம் நிறைய விழுந்துருச்சுங்க. இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சோறு தாளிச்சிக்கலாம். சோறு தாளித்து நம்ம குக்கரில் தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கோம். நான் எலக்ட்ரிக் குக்கரில் தான் வைக்க போகிறேன். தாளிக்கிறது மட்டும் அடுப்பில் தாளித்து எடுத்து வச்சுருவேன். ஏன்னா வந்து குழம்பு கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிச்சாதான் நல்லாயிருக்கும். அதனால் அது இன்னொரு அடுப்பில் அது கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த கடாய் வச்சு நம்ம தாளித்த சாப்பாட்டுக்கு தாளிச்சிக்கலாம். நான் வந்து சாப்பாடு வந்து ஒரு 3/4 படி அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இந்த 3/4 படி சாப்பாட்டுக்கு கொஞ்சமாக ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடாயில் தாளித்து நான் தூக்கி கொட்டிடுவேன். அதுக்கு தான் வந்து தேவையான பொருள்லாம் பக்கத்தில் வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் போதும், ஏன்னா நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன், புழுங்கரிசி தான் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 3 பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய் போட்டு அது பொரிஞ்சதும் அதில் வந்து வெங்காயத்தை எடுத்து கொட்டி நல்லா வந்து வெங்காயம் வந்து வதங்கணுங்க. ஓரளவுக்கு வந்து நல்லா சுருண்டு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுவோம் நாங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் பூண்டு அறுத்து கூட போடலாம். பூண்டு அறுத்து போட்டோம்னா இஞ்சி சேர்க்க மாட்டோம். பாத்திரத்தில் அரிசியை கழுவி 1க்கு 2 தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து போட்டுட்டு நம்ம இப்போ வதக்கி வச்சதை தூக்கி அதில் வந்து நம்ம கொட்டிக்கலாம். கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா தழை, அவ்வளோதாங்க. வச்சு நம்ம வந்து ரைஸ் குக்கரில் தூக்கி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கறி குழம்புல நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, பார்க்குறக்கே அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் கலவை எடுத்து போட்டுக்கலாம். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் சின்னதாக ஊற வச்சு கரைச்சி அதையும் ஊற்றிக்கோங்க. நான் வந்து புளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ரொம்ப நிறைய ஆட் பண்ணாலும் நல்லா இருக்காது, லைட்டாக கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இடமே கசகசன்னு ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நகர்த்தி வச்சுட்டு நம்ம அந்த கத்திரிக்காயை கட் பண்ணி அதையும் எடுத்து குழம்புல போட்டுக்கலாம். குக்கரை மூடி விசில் போட்டு வச்சுருக்கேன். கறி குழம்பு ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம எலக்ட்ரிக் குக்கரையும் ஆன் பண்ணிடலாம். ரைஸும் ரெடி ஆயிரும். அழுக்கு துணி நிறைய சேர்ந்துருச்சு. இப்போ அதை வாஷிங் மிஷினில் போட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரக்குள்ளே நமக்கு ஃபுட்டு குக்காகி ரெடியாக இருக்கும். காலையில் போட்டுவிட்ட பையனோட ட்ரெஸ் வந்து எல்லாமே வாஷ் ஆயிடுச்சு. அதை எடுத்து வெளியே கொண்டு போய் காய போட்டுட்டு நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்த துணியை போட்டுவிட்டலாம். எங்கள் வீட்டில் வந்து அழுக்கு போட்டி தனித்தனியாக வச்சுக்குவோம். பையன் ரூமில் ஒன்று இருக்கும், எங்கள் ரூமில் ஒன்று இருக்கும். அதே மாதிரி பெட்ஷீட்டுக்கெலாம் தனியாக வச்சுருப்போம். ஸோ ஒவ்வொரு அழுக்கு போட்டியும் சேர சேர தனித்தனியாக நாங்கள் போட்டு விட்டுருவோம். இந்த ஷர்ட் காலரில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப இல்லை, ஆனால் கொஞ்சம் அழுக்கு நல்லாவே தெரியுது. ஒயிட்டில் அதுவும் நல்லா தெரியுது. இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது ஜான்சி ஃபேப்ரிக் வாஷ் பயோ தாங்க. இப்போ வந்து எல்லா ஊர்லேயுமே கிடைக்குதுங்க. ஆன்லைனில் ஆர்டர் போட்டிங்கன்னா வீடு தேடி வரும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இது வந்து ஒரு ஃபுல் லோடு வந்து நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் அழுக்கு பொடியில் பார்த்த எல்லா துணியுமே உள்ளே திணிச்சிட்டேன். அதுக்கு வந்து நான் ஒரே ஒரு மூடி தான் ஊற்றுவேன். ஏன்னா இது திக்காக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். ஒரு சிலர் வந்து நிறைய ஊற்றிடுறாங்க தெரியாமல். அதனால தான் வந்து இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு மூடி ஊற்றினாலே ஒரு ஃபுல் லோடு வாஷுக்கு போதும். இப்போ நீங்கள் அழுக்கு பார்த்துருக்கீங்க. இப்போ நான் இதை போட்டிருக்கேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த காலர் எப்படி இருக்குன்னு நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நான் இதை ஆன் பண்ணிவிட்டு சாப்பாடு ரெடி ஆகிருக்கும், அதை போட்டு வைக்க போகிறேன்.
எண்ணெய் மிதக்க மிதக்க கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அம்மா வைக்கிற அதே கறி குழம்போடைய அதே ரெசிபி தான் இது. செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க. அப்படியே விரலை நக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு வச்சுட்டு அடுத்ததாக வந்து ரைஸையும் இப்போ போட்டு வைக்க போகிறேன். ரைஸும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வாசம் வீடே தூக்குது மம்மி அப்படின்னு என் பையன் வந்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு எங்கள் அம்மா வச்ச கறி குழம்பு ஸ்பெஷல்னா அவனுக்கு அவங்க அம்மா வச்சது ஸ்பெஷல் தானே. இன்னும் மஜ்னு வரல, அதுக்குள்ளே வந்து நான் துணியை காய போட போகிறேன். இப்போ நம்ம போட்ட ஷர்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே இருக்குது பாருங்கள், பிங்க் கலரில் பாருங்கள். சூப்பராக அழுக்கு போயிடுச்சு, துளி கூட இல்லை, அவ்வளோ க்ளீனாக இருக்குது. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிக்கனமாகவும் இருக்கும், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாகவும் இருக்கும், நல்லா ஹை குவாலிட்டியாக இருக்கும். வந்துட்டாருங்க. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சுடுதா? உள்ளுக்குள்ளார வச்சு மூணுங்காட்டி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். குயின் ஜான்சியின் ராஜாங்கத்துக்கு வருகை தந்ததற்கு மிக்க நன்றி. இனி 2 முடி வேண்டாம், ஒரு முடி போதும். அவ்வளவு ஸ்ட்ராங், அவ்வளவு திக். பளிச்சிடும் துணிகளுக்கு ஆஸ்க் ஜான்சி ஃபேப்ரிக் வாஷ் பயோ மற்றும் ஆக்டோ இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.